1957 நடந்த சட்டப்பேரவை தேர்தல் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டதன் காரணம் என்ன என்பதை விளக்கும் செய்தி தொகுப்பை பார்ப்போம். சட்டப்பேரவை தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்திற்கு அடித்தளம் போட்ட தேர்தல். 1956 மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடைபெற்றது. சென்னை மாகாணத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 205 குறைந்தது. சென்னை மாகாணத்தில் 167 தொகுதிகள் இடம்பெற்றிருந்தது. இதில் 38 தொகுதிகள் இரட்டை உறுப்பினர் தொகுதியாக இருந்தது. தேர்தலை அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் தலைமையில் சந்தித்தது காங்கிரஸ். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ராஜாஜி ஆதரவை பெற்ற காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி, ஃபார்வர்ட் பிளாக், பிரஜா சோஷலிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் களத்தில் இருந்தன. இதில் தனித்துவமாக களத்தில் இருந்தது திமுக. 1949 அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுக 1952 தேர்தலில் போட்டியிடவில்லை. 1957 தேர்தலில் முதல் முறையாக களம் இறங்கி 112 இடங்களில் போட்டியிட்டது. 1954 முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காமராஜர் மக்கள் மத்தியில் அளவிட முடியாத வரவேற்பை பெற்றிருந்தார். காமராஜருக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார் பெரியார். காமராஜரின் விவசாய சீர்திருத்தம், பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம், தொழில் வளம் பெருக செயல் திட்டம், எளிமையால் ஈர்க்கப்பட்ட மக்கள் அவரை மீண்டும் அரியணை ஏற்றினர். தேர்தலில் காமராஜரால் காங்கிரஸ் எழுச்சி கண்டது. 1952 தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காமல் ஆட்சியமைத்த காங்கிரஸ் 1957 தேர்தலில் 151 உறுப்பினர்களை பெற்றது. திமுக உறுப்பினர்கள் எண்ணிக்கை 15 இருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கை 4 சரிந்தது. 1952 சட்டப்பேரவை தேர்தலில் 62 உறுப்பினர்களோடு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பிடித்திருந்த இந்திய கம்யூனிஸ்ட் தேயத் தொடங்கியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடத்தை திமுக பிடித்திருந்தது. அதுவரையில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட கட்சியாகவே பார்க்கப்பட்ட திமுக 15 இடங்களை வென்றது. திமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லாத சூழலில் வேட்பாளர்கள் சுயேட்சையாகவே களம் இறங்கினார்கள். அண்ணாவின் சமூக நீதி, மொழி உரிமை, சாதி ஒழிப்பு பேச்சுகள் மக்கள் மனதில் பதிய பொதுவான சின்னம் கிடைக்காத போதும் 15 இடங்களை திமுக வசமாக்கியது. திமுக பொதுச் செயலாளராக இருந்த அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியிலும், கருணாநிதி குளித்தலை தொகுதியிலும், அன்பழகன் எழும்பூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றிருந்தனர். சாத்தான்குளம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கந்தசாமியை தோற்கடித்து அமோக வெற்றியை தனதாக்கி இருந்தார் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார். முதலமைச்சராக இருந்த காமராஜர் சாத்தூர் தொகுதியில் கடும் போட்டியை எதிர்கொண்டிருந்தார். இறுதியாக சீர்திருத்த காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஜெயராம் ரெட்டியாரை 4317 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றியை தனதாக்கினார் காமராஜர். தொடர்ந்து 2வது முறையாக தமிழக முதலமைச்சரானார் காமராஜர். காங்கிரஸ் அமோக வெற்றியை பெற்ற 1957 தேர்தல் தமிழகத்தில் திராவிட அரசியல் வேரூன்ற விதை போட்ட தேர்தலாகவும் அமைந்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.